சொல்லு மீனாட்சி. இதோ இங்கே தான் இருக்கேன். வெயிட் ஐ எம் கம்மிங். விட மாட்டேன். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, சரவணனை பத்தி தெரிஞ்சுக்காம விடவே மாட்டேன் தாத்தா. கயல் கிட்ட இதை பத்தி நீங்க எதுவும் பேசுனீங்களா? இன்னும் பேசல மாமா. எங்களுக்கு என்ன பண்றது, எப்படி பேசுறதுன்னு ஒன்றும் புரியல. அதான் உங்களை பார்க்க வந்தோம். கயல் இப்ப எங்க இருக்காங்க? அவ ரூம்ல தான். நான் பார்க்கும்போது கூட அவ அழுதுட்டே இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனாலும் பேசல, வந்துட்டோம். சரி, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்க கிட்ட இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். விடிஞ்சா கல்யாணம். இப்போ போய் உங்க லவ்வர் கெட்டவன், அதனால நீங்க குமரேசனை கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்ம சொன்னா கண்டிப்பா அவங்க நம்ப மாட்டாங்க. அதான் மாமா எனக்கும் தோணுச்சு. பேசாம ஒன்று பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் கையில் கூடவே இருங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவளை வேவு பார்த்துட்டே இருங்க. அப்புறம் முடிஞ்ச அவள் ஃபோனை எப்படியாவது வாங்கி ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அவள் யார்கிட்டயும் ஃபோன் பேசாம பார்த்துக்கோங்க. சரிடா. நான் ராத்திரிக்குள்ள அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன்ற ஆதாரத்தை சேகரிக்க பார்க்குறேன். நாளைக்கு விடிஞ்சதும் ஆதாரத்தோட கையில் கிட்ட கார்த்தி பத்தி ப்ரூவ் பண்ணுவோம். அவன் கண்டிப்பா சரியாயிடுவாங்க. சரி. பெத்தவங்க பிள்ளைங்களுக்காக படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது லவ் பண்ணாம இருக்கிறதே மேலுன்னு தோணுது வேட்டையா. அவங்க அம்மா என்னன்னா நாலு முழுக்க சாப்பிடாம விரதம் எடுக்கிறாங்க. அவங்க அப்பா மகளோட முகம் வாடுதுன்றதுக்காக நெஞ்சு புடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஆனா இவளை பாத்தியா, நல்லா கல்லு மாதிரி இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடி போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. இவளனா அப்படியே கழுத்து நினைச்சு கொண்டுருண்டா. மைனா, அவங்க மேல கோவப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க நிலைமையில இருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. அந்த கார்த்தி பையன் கையை அறுத்துக்கிட்டு செத்துருவேன்னு மிரட்டியிருக்கான். எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அப்புறம் எப்படி அவங்களால நிம்மதியா இன்னொருத்தனை கழுத்தை நீட்ட முடியும் சொல்லு? ஒருத்தனை உண்மையா லவ் பண்ணிட்டா ஒரு பொண்ணால அவனை அவ்வளவு சீக்கிரத்துல தூக்கி போட முடியாது மைனா. சரி, இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை. நீங்க ரூமுக்கு போங்க. எதனால எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிடா. வா மைனா, வா. பார்த்துப்போம். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. என்ன ஏதோ அழுகிற பெண் குரல் கேக்குது? யாரையும் காணோம். ஒருவேளை மோகினி பிசாசா இருக்குமோ? ஆமா, மோகினியே தான். முடியெல்லாம் மூஞ்ச மறைச்சு போட்டுக்கிட்டு இங்க என்ன பண்ணுது? கிட்ட போய் பாப்போம். செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, எந்த சிந்தையில் ஆடி அருகில் வந்து நில்லாத்தா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன கிண்டலா? ஐயா ஜாஸ்மின். ஏமா ஜாஸ்மின், முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? மரண வாக்குமூலம் எழுதிட்டு இருக்கேன். அப்படின்னா என் சாவுக்கு இவன் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ போறேன். சாக போறியா? அம்மா, யார் உன் சாவுக்கு காரணம்? வேற யாரு? நீங்க தான். நானா? நான் என்னமா பண்ண? என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? ஏமா, தயவு செஞ்சு இந்த டைலாக சத்தமா சொல்லிடாதம்மா. உலகம் வேற மாதிரியா எடுத்துக்க போகுது. போங்க, என்கிட்ட பேசாதீங்க. நான் சாக தான் போறேன். சரி சரி, சாகிறதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த சம்பவத்துக்கு என்னையா காரணமாக்குற? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமா? அம்மா